வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லன்ச் ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி லன்ச்சில் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். கீ ரைஸ், தால்ச்சா, அதுக்கப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற எல்லா ரெசிபிஸுமே நான் ஏற்கனவே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தால்ச்சா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் பருப்பும் போட்டிருக்கேன். பருப்பு வேகிறதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மட்டனும் இதிலே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பாயில் ஆகும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குக்கர்லேருந்து இந்த தண்ணி பருப்பெல்லாம் வெளியில் வராது. இப்போ இது 4-5 விசிலுக்கு வேகட்டும். இது குக் ஆகிற டைமில் கீ ரைஸ்க்கும் தால்ச்சாக்கும் தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது கீ ரைஸ்க்காக அரிசியும் நான் ஊற வச்சுட்டேன். அடுத்தது சிக்கன் 65 செய்கிறதுக்காக சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறதுலாம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிடணும். ஸோ நம்ம குக் பண்ணுற டைமில் இது நல்லா ஊறி இருக்கும். இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். அடுத்தது நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள். இதில் கார்ன்ஃப்ளவர் முட்டைலாம் எதுவுமே சேர்க்கலாங்க. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது மேரினேட் ஆகிற டைமில் இப்போ நம்ம தால்ச்சா ரைஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மட்டன் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் அந்த மட்டன் அதுலேருந்து எடுக்க முடியும். பருப்பு இல்லாமல் அந்த மட்டன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். கொஞ்சமாக நெய்யும் அதுக்கப்புறம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இன்னும் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறேன். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இப்போவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், பட் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம நெய் சாதம் செய்கிறதால வெங்காயம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்க்குறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போது அரிசி வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். ரோஸ் வாட்டர் சேர்க்குறதால ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ நான் ரைஸை சேர்த்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ரைஸ் குக் ஆகிற டைமில் இன்னொரு அடுப்பில் நான் தால்ச்சா ரெடி பண்ண போகிறேன். தால்ச்சா செய்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே செம்ம வாசனையாக இருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது ரைஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். ரைஸ் சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே தம்லே இருக்கட்டும். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டனும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். கீ ரைஸும் தம்மாயி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு அடுப்பில் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். டீப் ஃப்ரைலாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இப்போது காய்கறிலாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், எல்லா காய்கறியும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பும் சேர்த்துக்கலாம். எதுக்கு பருப்பு லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னா அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சிக்கன் 65 ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். இப்போ நம்ம தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம லஞ்சுக்காக செஞ்ச எல்லா டிஷ்ஷஸும் ரெடியாக சூடாக இருக்குது. தால்ச்சா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குங்க. அடுத்தது அப்பளம் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன். இது இல்லாமல் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் நம்ம கீ ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ எங்களோட லஞ்சை நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். என்னோடய லஞ்ச் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். எப்பயுமே லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா எங்களுக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் ஸ்வீட் எதுவும் செய்யலை, அதனால் நான் ஐஸ்கிரீம் தான் சர்வ் பண்ணுறேன். பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர். என்னோடய லஞ்ச் ரொட்டீன் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.